அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் எண்ணெயை உருவாக்கிடுறாங்க, நெய்யை உருவாக்கிறாங்க. கோப்பரைன்றாங்க, கோப்பரையில் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எண்ணெயெல்லாம் உருவாக்குவாங்கல்ல, எள்ளுலேருந்து உருவாக்குவாங்க, கடலிலேருந்து உருவாக்குவாங்க, நல்ல நெல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா. அது மாதிரி முத எண்ணெயை உருவாக்கி அது நெய்யும் வரும் அதில், அதெல்லாம் உருவாக்கி அது நெய்யும் தான் சொல்கிறாரு அவர் கரெக்டாக அந்த புத்தகத்தில். அந்த நெறியை உருவாக்கி மன்னன்ட்ட கொண்டாந்து காட்டுறாங்க அந்த புத்த பிக்குகள்லாம். அப்போ மன்னன் என்ன சொல்கிறாருன்னா, சிறப்பு தேனி கண்டுபிடிச்சது, ஆனால் இதை தீப்பற்றி வச்சோம்னா தீ எரியுது. அப்போ தீ எரிஞ்சாலே ஒரு பயம் வரும்ல, ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி தானே இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம வந்து அப்படி செய்யக்கூடாது, ஒரு பெரிய மலையில் வச்சு நம்ம எரிஞ்சு பார்ப்போம், இதனால் வந்து விலங்குகளுக்கோ இல்லை மனிதர்களுக்கோ ஏதாவது பிரச்சனை வருதான்னு பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை வரலைன்னா இதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 11 நாள், அதே 4 ஏறக்குறைய இப்போ இவங்க 11 நாள்ன்றாங்க. அவங்க வந்து 2வது பாருங்கள், பௌர்ணமி அப்போ தான் இந்த புத்திஸ்டுகள் எல்லாமே இந்த நல்ல விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஏன்னா புத்தன் பிறந்ததும் பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க, வைகாசி திங்களில். அப்புறம் இறந்து போனதும் பௌர்ணமி தான். அவர் வந்து புத்த நாணம் அடைந்ததும் பௌர்ணமி தான். எடுத்து நீங்கள் நெட்டில் பாருங்கள், எல்லாமே தெரியும். அப்போ அந்த பௌர்ணமி நாளில் இவங்க வந்து இதை வந்து எரிய வச்சு பார்க்குறாங்க. பார்த்ததுமே ரைட்டு, எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்போ எல்லா வீட்லேயும் நீங்கள் விளக்கு வைக்கலாம் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் தான் இந்த நாள்.